எல்லாரும் பாதி பேசுறீங்க, மீடியா யூனியன் பிச்சு போராடுறீங்க. அந்த டைரக்டர் கிளியர் சொல்லிட்டார், எக்ஸ்ட்ரா என்டர்டைன்மெண்ட் சார்பில் அன்பு ஹலோ சார் தயாரிப்பில் இணைந்து தயாரிப்பதாக பாலசுப்ரமணியம் அவர்களும் சதீஷ்குமார் அவர்களும் இணைந்து ஒரு அற்புதமான படத்தை சீர சிறப்புமாக இயக்கி முடித்து இன்னைக்கு இந்த இசை அந்த ட்ரெயிலர் வெளியீட்டு விழா மூலம் உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இருக்கக்கூடிய எல்லாருமே அருமையா பேசுனாங்க. டைம் இல்லை, பொதுக்கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு. கடைசியா பேசும்போது விட்டு கொடுப்போம் பொதுக்கூட்டம், அந்த மாதிரி ஆகி போச்சு. இருந்தாலும் லியோன் என்ன அருமையா பேசினாரு, ரொம்ப அருமையா பேசினாரு. நான் பார்த்தேன் எல்லாம் பாடுவார் பட்டு நிறைய பார்த்துக்கிறோம். என்னன்னா என்ன அப்படின்னு என் மனசை 20 வருஷம் அப்புறம் நடிச்சுன்னு சொன்னாரு. நான் எப்படி 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நடிச்சோம் அதே மாதிரி மறுபடியும் அவர் நடிக்க வைக்கணுங்கிற ஒரு குறிப்போடு தான் நம்ம நடந்துட்டு இருந்தோம். பேசும்போது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இருக்காங்க. நச்சா சார் அருமையா பேசினாங்க. அவர் சார் வந்து எங்கள் பக்கம் இங்கே மேலூர் தான். அவர் பையன் கார்த்தி சுப்ராஜ் ரஜினி சார் ஆக்ட் பண்ண பேட்டை படம் டைரக்டர் அவர் பையன் தான் ஆக்ட் பண்ணாரு. தம்பி சிவா அருமையா பேசினாரு. அது படத்துல மறுமையா ஆனால் உண்மையாக எங்கள் அண்ணன் மையம் மகன் அவர். அதுமாதிரி சவுந்தர் சார், விஜய் முரளி, திராஜிபா குமார் எல்லாம் வந்திருக்காங்க. சியாமா வந்திருக்காப்புல. என்னுடைய படத்துல உயிர் நண்பனாக வரக்கூடிய தம்பி MS பாஸ்கர், ராதாரவின் வரக்கூடிய அது உடம்பு சரியில்லை, இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அவருடைய அண்ணன் டைரக்டர் உதயகுமார் சார் அவர்கள் ரஜினி சார் வச்சு எஜமான் பண்ணவர். சமீபத்தின் பிறந்த அன்பு அண்ணன் விஜயகாந்த் வைத்து சின்ன கொண்ட படத்தை பண்ணவர். என்ன பேசினாரு, இன்னைக்கு சங்கத்தின் எங்கள் டைரக்டர் கட்சியின் தலைவராக இருக்கிறார், வாழ்த்துக்கள். அது மாதிரி பேரரசு அவர்கள் அண்ணா பேசினார். பேரரசு அவர்கள் சாதாரண ஆள் இல்லை. தம்பி விஜய் வச்சொரு படம் திருப்பாச்சி 2 வருஷம் சிவகாசி அஜித்குமார் இருக்கிறாரு. நானே சொல்லுவேன், பேரரசு என்ன சார் நீங்க விட்டுட்டு எவ்வளவு பெரிய வரலாம் கொடுத்து வச்சு கொடுங்க சார் படத்தான் சொல்லிங்க. அதனால அன்புமணி சார் இன்னும் படம் அண்ணன் கணேஷ் குமார் அவர்கள் மழைப்பை ஏற்று வந்து மேலும் தோண்டி இதுதான் எனக்கு மேல் மேலே சொன்னார். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஷூட்டிங்க்கு அவர்களும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். தம்பி ராஜேஷ் அவர்களுக்கும் மற்றபடி இங்கே திராக கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் உயிரினும் மேலான மனதை விட்டு அகலாமல் பல வருஷ காலமாக என்னுடைய ரசிகராக இருக்கும் என் உடன்பிறப்புகளான ரசிகர்களோட இப்போ அந்த டேலர் ஓடிச்சு பார்த்தீங்க, சாங் பார்த்தீங்க, சொன்ன மாதிரி 100% சாத்தியமே இல்லை. ஏன்னா 2010 நான் மீட்டிங் போயிட்டு வந்து ஆக்சிடென்ட் மிகப்பெரிய மையிலையும் உயிர் தப்பினா அப்படின்னு கேட்டிருக்கோம், பார்த்துருக்கேன். நானே டேரக்ட் எழுதியிருக்கேன். ஆனா நானே அதை மாட்டிட்டேன். ஓட்டு டிரைவர் ஸ்பாட் அவுட் அந்த நிறைய சொன்னார். ஸோ அதுல இருந்து மீறி வந்து நான் இப்படி ஒரு படம் நடிப்பேன்றது அது உலக அதிசயம் தான் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டா என் ரசிகனுடைய வேண்டுதல், தமிழக மக்களின் பெரிய ஒரு பிரார்த்தனை, என் தாய்மார் ரசிகன் அன்பு. தயவு சார் ஒரு அம்மா எந்திரிச்சு ஓட்டலாம் கூட்டம் அங்கேயும் பாட்டணும். இதை பார்க்கணும் 10-15 வருஷம் வெயிட் பண்ணலாம். சாமி பார்த்துட்டே இருக்கு. சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். 2 மணி நேரத்துல நான் சொன்னேன், சொன்ன மாதிரி எந்த ரசிக மன்றங்களுக்கு நான் எதுவுமே செய்யறது இல்லை. ஆனா எனக்காக உயிரையும் தரக்கூடிய அளவுக்கு நடப்பதற்கான டைம் முடிஞ்சிருச்சு. நெருங்கி அடுத்த ஷோ பண்ணவங்க. இது வந்து கமலா தேட்டர், எனக்கு மறக்க முடியாத தேட்டர் கமலா தேட்டர். நம்ம தொகுதி தசரத தொகுதி திருச்செந்தூர் முருகன் அருளால படம் சூப்பு திருப்பி நடிக்க வச்சு. ஆனா டைரக்டர் சொல்ற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. சொன்ன மாதிரி ஸ்டோரி ரைட்டர் கார்த்திக்குமார் ரொம்ப நல்ல சப்ஜெக்ட். ஆனா இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி கேஸ் ஓடிட்டு இருக்கு. இவங்க வந்து சொன்ன கதை வேற. அந்த படத்துல ராமரதம் போடலாம் நினைத்த அண்ணன் மதியவன் அவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா அவங்க சொல்லும்போது சில பாகங்கள் பண்ணோம். ஆனா டைரக்டர் அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி இப்படி ஒரு படம் நம்ம இப்ப நடிக்கிறோமா போது
அன்னைக்கும் பொருந்துற மாதிரி, இன்னைக்கும் பொருந்துற மாதிரி, என்னைக்கும் பொருந்துற மாதிரி, நேற்று இன்று நாளைங்கிற டைப்ல ஒரு படம் சூப்பர். ஆனா இந்த ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கும்போது நான் நடிகனாவே பார்க்கவில்லை, ஒரு டெக்னீஷியனை பார்த்தேன். ஒரு டெக்னீஷியனா பார்த்தேன். என்னன்னா என்ன குறை என்பது எனக்கு தெரியும். அது சிவாவாகட்டும் மகளாகட்டும் அருமையாக நடித்திருந்தாலும் நான் என் கூட அவருடைய ஆரம்பித்த அண்ணன் பாஸ்கர் அவர்களும் ராஜன் எனக்கு என்ன மைனஸ் இருந்தால் என்ன பண்றது, கொரோனாங்கிற காலம் 3 வருஷம் வீட்டில் போட்டுச்சு. ஆக்ஷனுக்கு அப்புறம் 6 வருஷம் அப்படியே வீட்டில் வந்துச்சு. அதனால என்ன மைனஸ் தெரியும். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தை டைரக்ட் கேட்ட மாதிரி, மதிய சார் கேட்ட மாதிரி மிகப்பெரிய வெற்றியை செய்வார்கள் என்று ரசிக்கிறேன். விளம்பரமே கொடுக்கணும். ராமர் ரிலீஸ் நான் பார்த்துருக்கேன். அது படம் எப்படி பார்த்துருவாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய கதை, அந்த ஸ்கிரீன் பிளேன்றது இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேரும், ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதை கடக்காமல் நம்ம வாழ்ந்து போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதை. அந்த கதை அருமையான திரைக்கதை, அருமையான வசனம். இன்னைக்கு நம்ம சொல்லாம கூட லைஃப் ரைடர் முழுசாங்க நானே கேட்கல. எனக்கு அனுப்பி அனுப்பிச்சு பார்க்க சார்ந்த விட்டீங்க அப்படின்னு 3 நாள் ஓடி விட்டுருங்க. அதில் கிளைமாக்ஸாக உண்மையிலே சொல்றேன், எனக்கெல்லாம் என்ன தெரியாது. பாருங்க, இந்த படம் முடிஞ்சு வரும்போது என்னுடைய தாய்மார்கள் வருத்தப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல கதை. ஆனால் என்னுடைய ரசிகர்களும் இந்த தமிழக மக்களும் ஆண்களும் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அற்புதமான கதை என்பதை யாரும் மறக்க முடியாது. இதை நீங்க ரிலீஸுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, ராமராஜ் சொன்ன உண்மையா பொய்யன்னு சொல்லுங்க. பட் இந்த உண்மை நம்ம மனசு ஏன் எனக்கு ரொம்ப டைமா இருக்கு. ராஜாவில் வருவார் நினைச்சு வந்தேன். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ராமராஜன் சொல்றாங்கன்னா இந்த 2000 இன்னைக்கு வரைக்கும் 3 படம் தான். ஒன்று சீது வருங்காலை, ஒரு 54,000 5,000 கொடுச்சு, பொன்னாரம் போகணும், மேலே போகணும். ஆனால் இந்த 23 வருஷம் இன்னைக்கு ராமராஜன் சொல்றாங்கன்னா அதுக்கு இளையராஜாவின் பார்த்துத்தான் என்னை வாழ நான் அண்ணன் ஆசிரியர் இருந்த ராஜாங்க ஒரு போனேன். என்னென்ன உடம்பு ஆமாண்ணா, அவர் கையை பார்த்தேன். இது உன் கையில் என்ன, என் வாழ்க்கை, என் வாழ்க்கை. எங்க பார்த்தாலும் இங்க டிவில போடல, அதுல ஒரு டைப் இருக்கு போடல. ஆனால் எனக்கு ஒரு நியூஸ், அரசாங்க பஸ், பிரைவேட் பஸ், லாரி, கண்டெய்னர், அது குட்டி யார் அங்குட்லயும் வருவது இளையராஜா ராமராஜ சாங்க தான் கேட்கிறோம்னு சொல்லி அழகா சொன்னார். ட்ரைபர் காமிச்சார். நான் கூப்பிடுறதுக்கு எனக்கு சங்கடம். அண்ணனுடைய பொண்ணு தவிர இந்த மாதிரி இந்த பொறுத்த கல்யாணம் அவர் ஃபீல் பண்ணுவார். நான் ரொம்ப நம்மளப்படுத்தி கூப்பிடுறது. ஏன்னா அவர் மகன் இறந்து 2 மாசம் ஆக போகுது. எனக்கு சங்கடமா பேச நான் அவரை வைத்து பேச நினைச்சேன். இந்த மாதிரி கேஸ் ரவிக்குமார் பேசும்போது நான் சொன்னேன், நான் பேசுறேன் ரவிக்குமார் இருக்குமோ நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டா KS ரவிக்குமார் ராஜா அசோசியேட் டைரக்டர், ராம்தாஸ் டைரக்டர், ஈராம்தாஸ் அவர் இறந்துட்டார், அமர் ரைட்டர். அந்த படம் நான் ஹீரோ, கௌதமி ஹீரோயினி. ஆனா அசோசியேட் டைரக்டர் பண்ணி KS ரவிக்குமார். அங்க நான் புள்ளி பார்த்தேன். நான் அசிஸ்டன்ட் 40 ஒர்க் பண்ணிருக்கேன், 5,000 ரூபாய் டைரக்ஷன் பண்ணிருக்கேன். அதை பார்க்கும்போது அந்த லொகேஷன்ல ஒரு செட்டு பாய் வேலை செய்யறதெல்லாம் செஞ்சார் KS ரவிக்குமார். நான் பார்த்தேன், என்ன அசோசியேட் டைரக்டர் நமக்கு தெரியுமே, எல்லா வரையும் இழுத்து பிடிச்சிடாரு, சூப்பரா யூஸ் பண்ணிக்கணும்னு. பிற்காலத்தில் ரொம்ப படம் ஓடிச்சு. ராஜராஜன் கர்நாடகா ஓடிட்டே இருக்கு. கர்நாடகா ரிலீஸ் ஆகி அது 480 ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஊர்ல வந்து 8 படமும் 3 நாள் விட்டு கொடுத்த ஒரே என்னுடைய ரசிகர்கள். கடவுளுடைய பிரார்த்தனை, என் பிரார்த்தனை இல்லை. மதுரை என்ன அண்ணன் உட்கார்ந்தார் மதுரையில நடனா தேட்டர்ல 385 நாள் மேடம் பெட்டி மிஞ்சுமே பிள்ளைல கீழ்ப்பு கிடையாது. நம்ம பெட்டியை கூட அறிக்கை போட்டா ஷிப்டிங் 500 நாள் ஓடிய படம் கர்நாடகா. விருதுநகர் 147 நாள், தேனி 147 நாள் ஓடி இந்த படம் கிடையாது. தினசரி 3 சனி 2 நாள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இன்னைக்கும் ஜனங்கள் ஞாபகம் வச்சக்கூடிய அளவுக்கு எனக்கு இசை அவர் கொடுத்தவர் அண்ணன் இளையராஜா அவர்கள். இன்னைக்கு கூட அண்ணன் போகும்போது சொன்னாரு, ஏய் என்னடா நீயும் நானும் சேர்ந்தா ரசிகர்களும் பொதுமக்கள் பாட்டை கேட்பாங்க, நீ பாட்டே இல்லாம பரவாயில்ல நான் கொடுத்துருக்கேன் ஃபீல் பண்ண. அப்ப என்னன்னா உங்களுக்கு நான் பாட்டு போட ரெடியா இருக்கேன், சூப்பர் போட சென்பை மேசர் என்ன பாட்டுறான்னு பாட்டுடைய கதையோட நான் அர்த்தம் இல்லை. இருந்தாலும் எனக்கு கதை சொல்லி போனதுக்கு அப்புறம் சரவண சுப்பியா சார் போயிட்டாரு. அவன் நல்ல மனுஷன். அதுதான் அந்த ட்ரெயிலர் பேசுவார், இப்போ சாமானியம் சொல்லுவார். நல்லா பேசினேன்.
ராஜன் சொன்னார், இதை நீ பாட்டையில பிறக்கிறதுக்கு நீங்க கூட பேசும்போது அதான் சொன்னார். எவ்வளவோ பாட்டுகள் இந்த பாட்டுல கொடுக்க வழி இல்லை, ஜோடி இல்லை. சொன்ன மாதிரி டீசல் பேசுங்க, எல்லாம் நல்லா பண்ணாங்க, நம்ம ஜோடி கொடுக்கல போட்டு கத்துறாங்க. இனிமே ஜோடியா நடிச்சா தொலைச்சிருட்டாங்க. அது அவங்களுடைய ஃபீலிங், வேற என்ன பண்ண முடியும்? ஜோடி இல்லை வந்து நான் இன்ட்ரோல் கதை சொல்லி முடிச்ச உடனே கை கொடுத்தேன், பரவாயில்ல சார் ஜோடி இல்லை துடிச்சுக்கணும். எனக்கு ஜோடி யாருன்னா MS பாஸ்கர் ராதாரவிந்தன் தான். கை போயிட்டு போய் ஒரு படம் தியாகம் பண்ணி போகணும், என்ன போகணும். இப்போ கூட ராஜா 6 பாட்டு 8 பாட்டு சுவிட்சு கொண்டு வா அப்படின்னு தெரிவிட்டார். பட் இளையராஜான்ற ஒரு கேரக்டர் நான் சொல்லி ஆகணும்னு ஆசைப்பட்டது உண்டு. பட் ஒரு 5 நிமிஷம், அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து உலகமே புகழக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் என்றால் அது அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். அதை நாம் பெருமைப்பட வேண்டும். அவர் தொட்ட உச்சத்தை, அவர் வாங்கிய புகழ் எந்த இசையமைப்பாளர் பெற முடியாது. இதுவரை கிடையாது, இனிமே கிடையாது. அவர் சாதாரண மனிதன் அல்ல. ராஜாவுடைய தாயார் சின்னத்தாய் அம்மாள். சின்னத்தாயின் படம் வந்திருக்கு, பாட்டு வந்திருக்கு. இந்த சின்னத்தாயம் அவர்கள் கும்மி அடிக்கும் போது பாய்ப்பாங்க. அமரர் சொல்லுவார், அப்படி பாடுவாங்க அவங்க. அதைத்தான் பிற்காலத்தில் வந்து 1000 தாமரை உடனே போட்டிருக்காரு. ராஜாவுடைய அம்மா ராசையான்னு பேரு, அவர் பேரு. அந்த அம்மா என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ராசையா என் மகனே, ராசையா வாயா வந்து இசையா உட்காரியா, வா ஒரு ராகங்கள் பூர்வ இசையா அப்படின்ற மாதிரி அவர் பேரு ராசையான்னு வச்சிருப்பாங்க. அவர் தம்பி இன்னைக்கு என்ன அண்ணன், ஆனா அவர் பேரு அமர் சிங். என் இளைய மகனே வா, அண்ணன் பக்கத்துல அமர் சிங் கூட பாடு எழுதி கொடு சொல்லி 2 மகனை உருவாக்குறது தாய், அந்த சின்ன தாய். இந்த 2 பேரையும் மெட்ராஸ் அனுப்பிச்சோம்னா இவங்க பாதுகாக்கிறது ஒரு பாஸ் வேணும். அது யாரு? அவங்க அண்ணன் ராஜா அண்ணன் அமரர் ஆடி பாஸ்கரன் தான் 3 பேர் வர்றாங்க மெட்ராஸ். நம்ம கிராமங்கள நம்ம ஊர்ல தெரியும், அண்ணன் தெரியும். ஒரு வீட்டுல 2 ஆம்பளை பசங்க 2 பொம்பளை பசங்க இருப்பாங்க. துபாய் சவுதி அரேபி குவைத் போயிருக்கலாம். இப்ப இந்த அம்மா இங்க இருக்கிற 3 பிள்ளைகளுக்கு கவலை கிடையாது. வெளிநாட்டுக்கு போனானே என் பையன், சாப்பிட்டானா தூங்குனானா சம்பளம் வாங்கினா என்ன பண்ணுவான் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கிற காலகட்டத்துல 3 ஆம்பளை பசங்களையும் சென்னைக்கு அனுப்பி இந்த தமிழ் திரைப்பட உலகத்துக்கு மிகப்பெரிய ஜாம்பவான இசையமைப்பு ஆகியிருக்கின்றால் அந்த தாய் சின்ன தாய் அல்ல, தெய்வத்தாய். தெய்வத்தாய் பெருமைப்படும் தான் மகனை எப்படி இசையமைப்பு ஆகிடுவாங்க. உலகமே பேசக்கூடாது. நீ டிவியை பார்த்து அவர் பேர தனியாவே சேனல் ஓடிட்டு மேட்ச் சொல்ல இளையராஜான் முடியுமா? பெருமை. தமிழ்நாடும் தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் மன்ற உறவு என் ரசிகர்லாம் சொல்லுவாங்க, என்ன ராஜாங்க உங்களுக்கு போனா நீங்க பாடுற மாதிரியே பாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜாங்க பாருங்க நீங்க பாடுற மாதிரியே இருக்கிறேன், ஒரிஜினல் இருக்கேன், நிறுவ பாட்டு போடுவார் சொன்னார். அவருக்கு துணி எனக்கு நல்ல, ஏன்னா நம்ம மதுரை மாவட்டம், அவரும் மதுரை மாவட்டம், நானும் மதுரை மாவட்டம். இன்னைக்கு தேனி மாவட்டம் பிடிச்சிக்கலாம். ஆனா கிளம்பு நாங்கள் மெட்ராஸ் வரும்போது மதுரை மாவட்டம், நாங்கள் மேலூர் அவங்களுக்கு பண்ணுவோம். அவரு இந்த சாமானிய ஷூட்டிங் 2022 டிசம்பர் 30 முடிச்சோம். அருகில மறுநாள் கிளம்ப 1ஆம் தேதி போன வருஷம். ராஜா நான் இருக்காருன்னு நியூஸ் வருது. மேலாதிக்கு போன கேட்கிறேன், அண்ணன் இருக்காங்க. ஆமாப்பா அண்ணன் பார்க்கணும், அண்ணன் இங்கே பசுமலையா அங்க இருந்து மாட்டு டிமிட்டில. சரி வேணாம் என்னன்னு கேட்டேன். வருஷம் பிறப்ப பாத்துறான்னா இல்ல அண்ணன் 5 மணிக்கு மீனாட்சி அம்மன் போறாரு. சரி விட்டுங்க, அண்ணன் ஆன்மீகம்னா கரெக்டா 5 o'clock 5 hours இருப்பாருன்ட்டு போகல. நான் மெட்ராஸ் பார்த்துட்டு அவர் மீனாட்சி போறார். ஏன்னா ஒரு ஆன்மீகம், ஒரு தெய்வத்தன்மை. அவர் பாடுறதில்ல தத்திவ வாய்ஸ். அவர் குரலையும் விரலையும் என்ன வச்சுக்காருன்னு அவருக்கே தெரியல. அப்படி ஒரு மகிமை. மீனாட்சி அம்மன் போகும்போது நான் யோசிச்சேன், அவர் பாருங்க அந்த ஆன்மீகத்துல அந்த அண்ணனுக்கு நாட்டம் இருக்கிறனால அந்த மீனாட்சி அம்மன் அந்த அன்னை அண்ணன் அமரர் அருமைக்குரிய அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் மூலமாக ஒரு படத்தை அறிமுகப்படுத்தும் போது நம்முடைய தாய் மீனாட்சி அவருக்கு ஆசி வழங்குறாங்க. அந்த அண்ணன் எப்படின்னா மீனாட்சி அம்மன் வலதுகளில் இருக்கிற பச்சை கிளி, அந்த கிளியை எடுத்து அந்த அன்னை கொடுப்பதுதான் அன்னை கிளி என்று முதல் படம் இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் பேசப்படுகிறது. அதுல பாடுற பாட்டு மகிழி வாய்ச்சா பாம்பு வரும், அது எல்லாருக்கும் தெரியும், நம்ம பார்த்துருவோம். மகிழி வாய்ச்சா பாம்பு வரும். ஆனா அண்ணன் இசைஞானி இளையராஜா 6 மணி வாசிச்சா பாம்பே வெடிக்க போச்சு.
இன்னைக்கு வேணா மும்பை இருக்கலாம், அன்னைக்கு பாம்பே அடிக்கி போயிடுச்சு. தமிழ்நாட்டுல இந்தி மொழி ஒழிஞ்சிச்சு. சந்து பந்தெல்லாம் இசைஞானி இளையராஜன் பாட்டா ஒழிச்சு கொண்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அது ஏதோ ஒரு சுகம், ஏதோ ஒரு சுமை. கஷ்டப்படும் போது கேட்போம், சந்தோஷப்படும் கேட்டோம். அப்படி அருமையான ஒரு இசையப்பாடம் கிடைத்திருக்கிறது. அது எனக்கு ரொம்ப பெருமை. ஆனா அவர் சொன்ன எங்க ஒரு பாட்டுக்காரன் டைரக்டர் சொன்ன விஜயகுமார் சாரும் கரகாட்டக்காரன் அது மாதிரி. ஆனா எனக்கு இன்னும் சாமானியன் வெளிநாட்டு 12 வருஷம் ஆயிடுச்சு. இப்படி இருந்தாலும் நான் ஓப்பனா சொல்ல போன டைரக்டர் ரொம்ப ஹெவி ஹார்ட் ஒர்க்கர். நான் ஏன் ரவிக்குமார் சொல்லணும்னா, அவர் ரவிக்குமார் சார் ஒர்க் பண்ணும்போது அசோசியேட் டைரக்டரா அவரை வேலை செய்யும்போது நோட் பண்ணிருக்கேன். அப்புறம் பின்னால் ராஜகரங்களை பத்தி கேட்கும்போது நீ அவரே டைரக்ட் பண்ணுங்க, இல்ல உங்க பேரை போட்ட பிசினஸ் ஆகணும்னு அப்படி அசோசியேட் கூப்பிடுங்க. அவரை ரவிக்குமார் ஒத்துக்கிட்டா நான் டைரக்ஷன் பண்ணி நடிக்கிறது பெத்தமன்ஸ் பண்ணோம். அதுல 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணாரு ரவிக்குமார் சார். போயிட்டார். இன்னைக்கு அவர் ரஜினி சார் வச்சு கமல் சார் வச்சு மிகப்பெரிய டைரக்டர் ஆகிட்டார். ஏன்னா அவர் அப்பவே பார்த்த ராஜகரங்களை. அதாவது நான் திருப்பி இந்த படத்துக்கு வரும்போது அவர் எனக்கு தந்த மரியாதையை நினைத்து, சினிமாவில் நன்றி விசுவாசம் சாகல, இன்னைக்கு உயிரோடு இருக்கணுமே நினைக்க வைத்தவன் அந்த உழைப்பை அருமைக்குரிய ராஜேஸ்வரன் பார்த்தேன். வெரி குட் மேன். ஏதோ நினைச்சமா டைரக்ட் பண்ண போனோம் அப்படி இல்லாம தொடர்ந்து தயாரிப்பார் மிஸ்டர் பாலாவுக்கு சரி சதீஷ் எந்த சிரமம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு அருமையாக இன்னைக்கு வரைக்கும் உழைச்சு படம் இருக்குன்னா அது முழு உழைப்பு தான். பேசிக்கிட்டே இருக்காரு. எப்போ போன் அடிச்சாலும் பேசுறாரு. யாருக்கு அப்படி பேசுங்க. கேமராமேன் அருண் சார் சூப்பரா தெரிஞ்ச ஒரு கேமராமேன் அருண் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.